ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி கமா கியூ. அதாவது ஏயோட வேல்யூ பி கமா கியூ, பியும் நமக்கு பி கமா கியூ தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் பி பார்க்கலாம். ஏ கிராஸ் பியில் ஏயும் பியும் கொடுத்துருக்குறாங்க. அதனால நம்ம ஏ பி ரெண்டோட வேல்யூஸும் நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு பி கமா கியூ, ஏ ஈக்குவல் டு பி கமா கியூ. அதே மாதிரி பி ஈக்குவல் டு பி கமா கியூ, பி ஈக்குவல் டு பி கமா கியூ. நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் ஏ கிராஸ் பி இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னா ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு இதை ஓப்பன் பண்ணிக்கணும். அதாவது இந்த செட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆர்டர் பேர்ஸாக நம்ம ஏயும் பியும் இதில் கண்டுபிடிச்சி ஆர்டர் பேர்ஸாக கமா போட்டு எழுத போகிறோம். இதே மாதிரி இதுக்குள்ளே நம்பர்ஸ் வரும். இதுக்குள்ளே எப்படி நம்பர்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏ பின்னு சொன்னனால நம்ம ஃபஸ்ட்டு ஏ பி எடுத்துக்கிறோம். ஏயோட வேல்யூ பி கமா கியூ, பியோட வேல்யூ பி கமா கியூ, பி கமா கியூ, பி கியூ. ஃபஸ்ட்டு பி கமா பி, பி கமா பி, அதை அப்படி எழுதிக்கணும். அதுக்கு அடுத்து ப்ராக்கெட் இதில் என்ன வரும்? பி கமா பி, அடுத்து பி கமா கியூ. இதில் பார்த்தீங்கன்னா பி கமா கியூ கமா நெக்ஸ்ட்டு கியூ கமா பி, கியூ கமா கியூ, கியூ கமா பி, கியூ, கியூ கமா கியூ கமா போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். இங்கே வேறு நம்பர்ஸ் இல்லை, லெட்டர்ஸும் இல்லை, அதனால் நமக்கு கியூவோட ஸ்டாப் ஆகிட்டு. இப்போ நமக்கு ஏ கிராஸ் பி கிடச்சிட்டு. ஏ கிராஸ் பி, பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ.